9 வயசுல என் பாப்பா இறந்துட்டாரு. 12 வயசுல எங்க அம்மாவும் போயிட்டாங்க. அப்ப ஊரை விட்டு வந்தவன் எங்கெல்லாமோ சுத்தினேன். கடைசியா இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தேன். அதுக்கப்புறம் ஊருக்கே போகல. ஊர்ல சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? அப்பாவோட வழியில ஒரு அத்தை இருந்தாங்க. அவங்க இப்ப உயிரோட இருக்காங்களோ என்னவோ. வடக்கன் குளம். வடக்கன் குளம் நான் போனது இல்லையே. வள்ளியூருக்கு பக்கத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஊருக்கு போற வழியே மறந்து போச்சு. 40 நிமிஷம் ஆயிருச்சு. அதாவது 40 நிமிஷம் டைம் பாஸ் பண்ணிட்டேன். இன்னொரு 10 நிமிஷம் போச்சுன்னா எஜமானுங்க வந்துருவாங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு. நாம எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்தே ஆகணும். ஆனா அவங்க நினைச்ச நேரத்துக்கு தான் வருவாங்க. எப்படியோ ஹோட்டல் தமிழ்நாடு கேள்விப்பட்டு வந்தது நல்லதா போச்சு. உங்க அறிமுகமும் கிடைச்சது. என்னோட பசங்க பேர் என்ன? ஷாஹிரா. ஷமீலா. பேரு ஷமீலா. என்னோட பேரு மாதவன் பிள்ளை. இங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில சூப்பர்வைசரா இருக்கேன். நீ என்ன கிளாஸ் படிக்கிற? நான் +2. இவ 3rd ஸ்டாண்டர்ட். ஓ, நீ தமிழ் கூட நல்லா பேசுறியே. 4ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் படிச்ச தமிழ் எல்லாம் நான் அவளுக்கு சொல்லி கொடுத்தேன். நான் 4ஆம் கிளாஸ் சேர்ந்ததும் அப்பா தமிழ் படிக்கிறத விட்டுட்டாரு. நான் அப்படி இப்படின்னு எப்படியோ தமிழ கத்துக்கிட்டேன். அப்ப நீயும் தமிழ் பேசுவியா? அக்காவை பார்த்து நானும் நல்லா தமிழ் பேச கத்துக்கிட்டேன். அப்படியா? நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். என் பொண்ணுக்கும் உன் வயசு தான் இருக்கும். நான் வரட்டுமா? வாங்க. மம்மி, இன்னைக்கு நான் அக்காக்கு முன்னாடியே வந்துட்டேன். அம்மா, நீங்க 2 பேரும் சேர்ந்தா அவ மேல விழுந்தா அவ தாங்க மாட்டா. அவ போய் சேர்ந்துற போறா. நீ பெரிய பொண்ணா வளர்ந்துட்டல்ல. போங்கப்பா. கொஞ்சம் அடக்க ஒடுக்கெல்லாம் வேணுமா உனக்கு? பார்க்கலாம். சாஹிராவோட கல்யாணம் முடிஞ்ச உடனே நாம ஊருக்கு போயிடலாம். எனக்கு சென்னையே பிடிக்காதுங்க. எனக்கு அங்க போறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. சரி, நீ இங்கே இரு. நான் போறேன். நான் சின்னவளையும் கூட்டு போறேன். நான் அதுக்கெல்லாம் சம்மதிப்பேன்னு நினைக்கிறீங்களா? அப்பா சொல்றத பார்த்தா அவரை எதிர்பார்த்து அங்க நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க போல. அவரோட வீடு எங்க இருக்குன்னு கூட அப்பாவுக்கு தெரியாது. வடக்கன் குளம். வடக்கன் குளத்தை கண்டுபிடிச்சிட்டுனா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அங்க சொந்தக்காரங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அத பத்தி நான் கவலைப்படல. அந்த ஊர்ல நான் ஒரு இடம் வாங்கணும். ஒரு 10 சென்டாவது வாங்கணும். அந்த இடத்துல நான் ஒரு சின்ன வீடு கட்டணும். அப்ப நம்ம வீட்டுல நிறைய பூச்செடிலாம் வைக்கலாம்ல. அக்கா, நாமளும் அப்பா கூட போலாம்க்கா. ஷம்லா, என்னம்மா? எல்லாரும் சிரிக்கிறதையே நிறுத்திட்டு கவலையா இருக்காங்கக்கா. என்னடா, கனவு கண்டியா? எல்லார் முகத்திலே சிரிப்பு இருந்தது. ஆனா அது திடீர்னு மறைஞ்சிருச்சு. என் அன்பு இந்து சகோதரர்களே, இந்த தேசம் நம்முடைய தேசம், நமக்கு சொந்தமானது. நமக்கு சொந்தமான நம் நாட்டில், நம் தேசத்தில் இருந்து கொண்டு வேற்று மதக்காரர்கள் நம்மை ஆளுமை செய்கிறார்கள். இதை நாம் பொறுத்து கொண்டுதான் வாழ்ந்தாக வேண்டுமா? இன்று நமது தலைமுறையை இப்படி அடிமைப்பட்டு கிடக்கிறது. நாளைய தலைமுறை நிலைமை என்ன? இந்த நிலைமை மாற வேண்டும். அவர்களுக்கு சரியான பதிலடியை நாம் கொடுக்க வேண்டும். இந்த நிலைமை இப்படியே நீடித்தால் நாம் இந்த தேசத்தை விட்டு வேறு தேசத்துக்கு சென்று அகதியாகத்தான் வாழ வேண்டும். இதைத்தான் நீங்கள் விரும்புகிறீர்களா? இப்படிப்பட்டவர்களை நீங்கள் மன்னிக்க தயாராக இருக்கிறீர்களா, இல்லை தண்டிக்க தயாராக இருக்கிறீர்களா? நமது இந்த புனிதமான தேசத்தை அவர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டுமா? விட்டு கொடுக்க கூடாது. அப்படி என்றால் அவர்களை தேசத்தை விட்டு விரட்ட வேண்டும். நம் தேசம் நமக்கு மட்டும்தான் எப்போதும் சொந்தம். அவர்கள் அவர்கள் தேசத்துக்கு போகட்டும். இந்துஸ்தான் இந்துக்கு மட்டும்தான் சொந்தம். இந்துக்கள் மட்டும்தான் வாழ வேண்டும். வேறு யாரும் இங்கு வாழக்கூடாது. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். அடிச்சு
வண்டியில் இருக்கு. இங்கே ஒரு பொண்ணு இருக்கு. அந்த படத்தை தூக்கு. டேய் வண்டி வந்துருச்சு, சீக்கிரம் வாங்க. வா, வா, சீக்கிரம். சரக்கெல்லாம் இறக்கணும், வாங்க. ஏறுங்க ஏறுங்க. மேலே ஏறு. பாத்து பாத்து. மெதுவா மெதுவா. எடு எடு. தூக்கி மேல போடு. புரிய புரிய. அப்புறம் பாத்து பாத்து பொறுமையா. மெதுவா போடு. தூக்கிட்டு போ. அட கடவுளே, ஐயோ என்ன இது? அல்லா, யார் இந்த பொண்ணு? எங்க இருந்து இந்த பொண்ணு உங்க வண்டியில வந்து ஏறினா? தெரியல டாக்டர், நாங்க பஞ்சாப்ல இருந்து வரோம். வழியில ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். கடவுளே, அந்த பொண்ணு உயிர் பழிச்சா போறோம். எங்க இருந்து ஏன்னு இப்ப வரைக்கும் தெரியலையா? எங்களுக்கு தெரியல. நீங்க வர்ற வழியில எங்கெல்லாம் நிப்பாட்டினீங்க? அகமதாபாத்லயும் பூனேலயும் அப்புறம் பேங்க். For more updates, like, comment, subscribe to our channel. Hey darlings, గంటని click చేయడం మర్చిపోకండి.